ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவர் பெயர் பரமசிவம். வாசல் படியில் கால் நீட்டி உட்கார்ந்திருந்தார் பரமசிவம். வயது 80 நெருங்கப் போகிறது. அவர் மனைவி ஜானகிக்கு 75. இருவருமாக வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தனர். அந்த காம்பவுண்ட் சுவருக்குள் 2 வீடுகள். அதில் ஒன்றில் இவர்கள் இருக்க, அடுத்த வீட்டில் வங்கியில் வேலை பார்க்கும் விஸ்வநாதன் இருந்தார். +2 தேர்வு நடக்கிறது. கதவை திறந்து பள்ளி சீருடையில் வெளிவந்தாள் விஸ்வநாதனின் ஒரே மகள் ஆர்த்தி. உதட்டில் லேசான புன்னகையோடு பதில் பேசாமல் போனாள். எப்போதும் பரமசிவத்தை பார்த்தால் குட் மார்னிங் தாத்தா, டிஃபன் சாப்பிட்டாச்சா என்று அன்பாக விசாரிப்பாள். அவரும் தேர்வு நல்லா எழுது ஆர்த்தி, ஆல் தி பெஸ்ட் என்பார். 4 நாட்களாக பார்க்காமல் நடந்து செல்வதை கவனித்தார். ஒருவேளை தேர்வு டென்ஷனாக இருக்கலாம் என நினைத்து கொண்டார் பரமசிவம். மோர் செம்புடன் வந்த ஜானகி அதை கணவரிடம் கொடுத்து மதியம் என்ன செய்யட்டும் என்றாள். ரசமும் கீரையும் போதும் ஜானகி, நீயே உட்காரு, சமையலுக்கு இப்ப என்ன அவசரம் என்றார் பரமசிவம். பக்கத்து வீட்டிலிருந்து வெளியே வந்த விஸ்வநாதனின் மனைவி வீட்டு வாசல்படி நின்றவாறே, அம்மா இன்னைக்கு சமைக்க வேண்டாம், சாதம் மட்டும் வச்சுக்கோங்க, அப்பாவுக்கு பிடிக்குமே அவியலும் காரக்குழம்பும் செஞ்சிருக்கேன், கொண்டு வந்து தரேன் என்றாள். வயதான காலத்தில் தனியாக இருப்பவர்களுக்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலாக இருந்தது. அப்பாடா, +2 தேர்வு முடிந்துவிட்டது. 1 மாதமாக வீட்டு பக்கம் வரவில்லை ஆர்த்தி, இனிமேல் வருவாள் என நினைத்து கொண்டார் பரமசிவம். அச்சமயம் ஆர்த்தியின் தோழி அகல்யா வர, இங்கே வாமா, பரீட்சை முடிஞ்சிருச்சா ஆர்த்தி, வீட்டை விட்டு வெளியே வரல, பரீட்சை நல்லா எழுதியிருக்கீங்களா என்றார் பரமசிவம். ஆமா தாத்தா, ஆர்த்தி ரொம்பவே பயந்து போயிருக்கா. இங்கிலீஷ் மேக்ஸ் பேப்பர் எல்லாம் அவளுக்கு கஷ்டமா இருந்துச்சாம். ரிசல்ட் எப்படி வரும்னு தெரியலன்னு புலம்பினா. ரொம்ப டல்லா இருந்தா. சினிமாவுக்கு கூப்பிட்டேன், வரலேன்னு சொல்லிட்டா. நான் வரேன் தாத்தா என்றாள் அகல்யா. அவள் கிளம்பி செல்ல யோசனையில் ஆழ்ந்தார் பரமசிவம். அன்று வெள்ளிக்கிழமை. விஸ்வநாதனை கூப்பிட்டு பக்கத்தில் இருக்கிற குமரன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம்னு இருக்கோம். துணைக்கு ஆர்த்தியை அழைச்சிட்டு போகட்டுமா, வீட்டில் தானே இருக்கா என்றார் பரமசிவம். தாராளமாக கூட்டிட்டு போங்க, தேர்வு முடிஞ்சதுலேருந்து வீட்லேயே அடைஞ்சு கிடக்கா என்றார் விஸ்வநாதன். ஆட்டோ வர பரமசிவம், ஜானகி மற்றும் ஆர்த்தி மூவரும் கிளம்பினர். ஆர்த்தி எப்போ வெளியே போனாலும் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு அழகா வருவ, என் கண்ணே பட்டுடும்னு நினைப்பேன். இன்னைக்கு பழைய மலர்ச்சி உன்கிட்ட இல்லையே, உடம்பு எதுவும் முடியலையாமா வாஞ்சையுடன் கேட்டார் ஜானகி. அதெல்லாம் ஒன்றுமில்லம்மா, நல்லா தான் இருக்கேன் என அவள் பதில் சொல்ல அமைதியாக இருந்தார் பரமசிவம். அருள்முகத்துடன் காட்சி தரும் முருகனை மனதார கும்பிட்டபடியே சன்னதியை சுற்றி வெளியே வந்தனர். ஆர்த்தி, அதோ அந்த மரநிழலில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போகலாம் மாமா என்றார் பரமசிவம். மறுக்க முடியாமல் அவர்களுடன் உட்கார்ந்தாள் ஆர்த்தி. ஆர்த்தி, இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு, எனக்கு 80வது வயது வரப்போகுது. அப்படியா தாத்தா, சுவாரஸ்யம் இல்லாமல் பதில் சொன்னாள் ஆர்த்தி. எனக்கும் பாட்டிக்கும் கல்யாணமான போது என் வயசு 20, பாட்டிக்கு 15. உலகம் தெரியாத வயதில் கல்யாண வாழ்க்கை நகர்ந்தது. எனக்கு 30 வயது ஆன பிறகும் குழந்தை பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. அந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரியான மருத்துவ வசதி இல்லை. கடவுளை சரணடைந்தோம், அவரும் மனசு வைக்கல. வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், எங்கள் மனசை மாற்றிக்கிட்டோம். எங்கள் வருமானத்தில் செலவு போக கிடைத்த சேமிப்பை ஏழை பிள்ளைகள் படிப்புக்கு செலவு செய்தோம். ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகத்தில் இருப்பவர்களோடு பண்டிகையை கொண்டாடினோம். மனசுங்கிறது எப்போதும் நமக்கு நல்லதையும் தைரியத்தையும் சொல்லணும் ஆர்த்தி. தப்பான ஆலோசனையும் பயத்தையும் உண்டாக்கக்கூடாது. நமக்கு நண்பனாக இருக்கிற வரை எப்பேற்பட்ட பிரச்சனையும் சமாளித்து அதிலிருந்து வெளியே வர முடியும். இதோ இப்போ வரைக்கும் வாழ்க்கையில் குறைகளை தள்ளி வச்சு நிறைகளை மட்டுமே பார்த்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். கஷ்டம், துயரம், தோல்வி இதெல்லாம் வாழ்க்கையின் இயல்பு. அதிலிருந்து வெளியே வரணுங்கிற வெறி எப்போதும் நம்மிடம் இருக்கணும். உன்கிட்ட மனசை விட்டு பேசணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். இதை நீ என் வாழ்க்கை அனுபவமாக எடுத்துக்க, அட்வைஸாக நினைக்காத. நீ என் பேத்தி. தாத்தான்னு அன்பாக அழைக்கும் போது எனக்கு அப்படித்தான் நினைக்க தோணுது என்றார் பரமசிவம். அவள் முகத்தில் தெளிவு பிறப்பதை பார்த்தார். தேர்வு எப்படி எழுதியிருக்கார்த்தி? பரவாயில்ல தாத்தா, ரிசல்ட் வரட்டும் பார்ப்போம். படிப்புங்கிறது நம் அறிவை வளர்த்துக்கத்தானே தவிர அதுவே நம் வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. படிப்பு உன் அறிவை பெருக்கி வாழ்க்கையில முன்னேற உதவட்டும். முருகன் சன்னதியில் வைத்து இந்த தாத்தா பேத்திக்கு ஆசீர்வாதம் பண்றேன் என்றார். இன்னைக்கு உங்களோட கோவிலுக்கு வந்தது, தாத்தாவோட பேசியது மனதுக்கு புது உற்சாகத்தையும் தைரியத்தையும் கொடுத்திருக்கு பாட்டி. இன்னைக்கு சாயந்தரம் என் கையால் ஸ்வீட் செஞ்சு 2 பேருக்கும் தரப்போறேன், உற்சாக குரலில் சொன்னால் ஆர்த்தி. முகமலர அவளை பார்த்து சிரித்தார் பரமசிவம்.